இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கு யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 18 21 முடிய. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நீங்கள் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. அன்பிற்குரியவர்களே, உலகத்தை சார்ந்தவர்கள் என்றால் என்ன பொருள்? உலகம் கொடுக்கின்ற விழுமியங்களின்படி நடப்பது. உலக விழுமியங்கள் என்ன? பொய் சொல்வது, கொள்ளையடிப்பது, அராஜகம் செய்வது, மற்றவர்களை அடிமையாக்குவது, அநீதியாக இருப்பது, ஏமாற்றுவது போன்ற எல்லா விதமான காரியங்கள், பரத்தமை, காம இச்சைக்கு அடிமையாக இருப்பது, இது போன்றவைகள் எல்லாமே உலகை சார்ந்தவைகள். இந்த உலகை சார்ந்தவைகளுக்கு பலர் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? அடிமையாக இருக்கிறார்கள். அடிமையாக இருக்கிறோம். அதில் என்ன, எப்படி அடிமையாக இருக்கிறோம்? இது பரவாயில்லை, இதை செய்தால் ஒன்றும் தப்பு இல்லை, நம்முடைய சூழ்நிலையில் இப்படி தான் செய்ய முடியும், கடவுளுக்கு என்ன தெரியும் என்று நியாயப்படுத்துகின்ற தன்மை என்ன செய்கிறது? நம்மை அடிமையாக்குகிறது. உதாரணமாக, உலகை சார்ந்தவர்கள் அல்ல என்று நாம் உணர்ந்தால், இயேசு குறிப்பிடுவதைப் போல நாம் உலகை சார்ந்தவர்கள் அல்ல என்றால் இந்த உலகம் நம்மை கொடுமைப்படுத்தும். உலகம் கொடுமைப்படுத்தும். அன்புக்காக, உண்மைக்காக, நீதிக்காக நாம் சாட்சியாக வாழும் பொழுது, ஐயோ ரொம்ப டார்ச்சரா இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? டார்ச்சரா இருக்குன்னு சொல்றாங்கன்னா அவர்களால அதை சகித்து கொள்ள முடியவில்லை என்றால் கடவுளுடைய ஆற்றல் அவர்களில் செயல்பட அவர்கள் அனுமதிக்கவில்லை. இப்படித்தான் டார்ச்சர் தான் பண்ணுவாங்க. உலகம் டார்ச்சர் தான் பண்ணும். உலகை சார்ந்து இல்லை என்றால் உலகம் டார்ச்சர் பண்ணும். சோதனைகள் நம்மை கொல்லும் அளவிற்கு நம்மை தாக்கும். ஆனால் நமக்கு பைபிள் என்ன சொல்லி கொடுக்கிறது? 12:4 எபிரேயரிலே வாசிக்கிறோம், ரத்தம் சிந்தும் அளவிற்கு சோதனைகளை எதிர்த்து போராட வேண்டும். உண்மைக்காக மறைசாட்சியரை போல நாம் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்க வேண்டும். அந்த மனநிலை வேண்டும் அல்லவா? இயேசுவை சார்ந்தவர்கள் என்றால் அன்பிற்காக எவ்வளவு இழிவுகளையும் நாம் எடுத்துக்கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம். எவ்வளவு தீமைகளையும் நாம் எதிர்த்து நின்று, எவ்வளவு நமக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் எதிர்த்து நிற்போம். அப்படி செய்வதற்கு அடுத்த வார்த்தையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், பணியாளர்கள் குருவை விட பெரியவர்கள் அல்ல. எதற்கு அதை சொல்றேன்னா, சில பேர் நினைக்கிறாங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும், தனக்கு எல்லாம் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சாலே நாம் உலகை சார்ந்தவர்கள் தான். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். பவுலடியார் சொல்லுவதைப் போல நாங்கள் இறங்குதற்குரியவர்களாக இருக்கிறோம், எங்களை யார் காப்பார் என்ற மனநிலையில் உடனடியாக அவருடைய வார்த்தை எங்களுக்கு துணிவை கொடுக்கிறது. என் மீட்பர் இயேசு இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை? தகப்பனே, இந்த உணர்வும் இந்த அடிப்படை நம்பிக்கையும் எங்களில் துளிர்த்து கொண்டே இருக்கட்டும், கனி கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.